குப்பை மேடில் மாடுகள் மேய்வதை பார்க்கலாம். இந்த குப்பை மேடு காலிமனையில் உள்ளது. இந்த காலிமனையை ஒட்டி பின்புறமும் அருகாமையிலும் பெரிய அப்பார்ட்மெண்ட்டுகள் இருக்கின்றன. குடியிருப்புகளுக்கு நடுவில் இந்த காலிமனை உள்ளதால் அங்கு குப்பைகள் நிறைய போடப்பட்டிருக்கிறது. இந்த காலிமனையில் மக்கும் குப்பைகள், மக்காத குப்பைகள் என அனைத்து குப்பைகளும் கலந்திருக்கின்றன. இக்குப்பைகளை மாடுகள் தின்பதினால் அதனுடைய பால் சுவையாக இல்லை. மாடுகளுக்கும் பல்வேறு விதமான நோய்கள் வருகின்றன. மற்றும் அந்த பாலை குடிப்பதினால் பெரியவர்கள் மற்றும் சிறியவர்கள் வரை சத்து கிடைப்பதில்லை. அந்த சென்னையில் உள்ள பால்காரர்கள் அந்த பாலை கறப்பது மடியில் எண்ணெயை தேய்த்து மிஷினை பொருத்தி பாலை கறப்பதினால் அந்த எண்ணெயின் வாசம் பாலிலும் கலந்து விடுகிறது. ஆனால் கிராமப்புறங்களில் அப்படி அல்ல. கிராமப்புறங்களில் பால் கறப்பதற்கு முன்பு வைக்கோல் மற்றும் தவிடு, புண்ணாக்கு போன்றவைகளெல்லாம் காண்பித்து பிறகு பாலை கறப்பதினால் அந்த பால் ஏட்டுப்பாலாகவும் சத்தான பாலாகவும் குடிப்பவர்களுக்கு எந்தவிதமான நோய் நொடி இல்லாமல் எதிர்ப்பு சக்தி தருவதாகவும் இருக்கிறது. அரசாங்கத்திடம் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சென்னையில் உள்ள மாடுகளுக்கு தீவன அமைப்பு ஏற்பாடு செய்து கொடுத்தால் நன்றாக இருக்கும். இப்பாலை அருந்துவதினால் மக்களுக்கும் நோய் நொடி இல்லாமல் வாழ்வார்கள். அரசாங்கத்திற்கு இந்த வீடியோவை எடுத்துச் செல்கின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்த வீடியோவில் உள்ள குப்பைகளை நீங்களே பாருங்கள். பிளாஸ்டிக் பைகள் எல்லாம் அதிகமாக போடப்பட்டுள்ளது.